Day 66 of digital marketing. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லோக்கல் எஸ்இஓன்னு என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோங்க. இந்த லோக்கல் எஸ்இஓ ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஆன்லைன் ப்ரெசன்ஸை ஸ்ட்ராங்காக ஆப்டிமைஸ் பண்ணி லோக்கல் ஆடியன்ஸை நம்ம பிஸ்னஸ்க்கு கொண்டு வர ப்ராசஸ் தாங்க இந்த லோக்கல் எஸ்இஓங்கிற ப்ராசஸில் நம்ம பண்ணுவோங்க. இதுக்குன்னு 3 கீ பிரின்சிபல்ஸ் இருக்குங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராக்சிமிட்டிங்க. இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எப்போவுமே கூகுள் ஒரு யூசர்ஸ் வந்து அவங்களோட சர்ச் கொரி அவங்க கூகுளில் தேடுறப்போ அது அவங்க ரிலேட்டடாக உள்ள பிஸ்னஸ் தாங்க அவங்களுக்கு காட்டவே சான்சஸ் இருக்குது. இதைத்தான் ப்ராக்சிமிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் செகண்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரெலவன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது யூசரோட சர்ச் இன்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்ச் கொரிஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிஸ்னஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்குறதா ரெலவன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. இதில் தேர்டு ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராமினன்ட் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது யூசர் தேடுற அந்த பிஸ்னஸ் வந்து ஆன்லைனில் ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரஸ்ட்டில் இருக்கா, ஒரு அத்தாரிட்டியாக இருக்கா, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ப்ராமினன்ட் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இதில் என்னென்ன கீ எலமெண்ட் ப்ராசஸ் நம்ம பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம்னா NAP அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த NAP என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பருங்க. இதெல்லாம் நம்ம கரெக்டாக கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமா, ரெகுலராக ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ் நம்ம கஸ்டமர் கிட்ட வாங்குறோமா, லோக்கல் உள்ள ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம எதுவும் கண்டக்ட் பண்ணுறோமா, இந்த மாதிரி இதை நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுறதுனால நம்ம ப்ரொஃபைலும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம லோக்கல் எஸ்இஓ ப்ராசஸில் நம்ம பண்ணுறதுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிஜிட்டல் மார்க்கெட்டோட வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுமா வின்மேக் ஸ்கூல் ஆட்டோக்கை ஃபாலோ பண்ணுங்கள்.